டீச்சர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் நான் கலந்துக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் செய்யாத நெட்வொர்க்கே கிடையாது. எதுலேயும் ஒரு நாள் ஐடி போடுறதுல ₹1 சம்பாதிச்சது அந்த மாதிரி எழுந்துட்டு இருக்கிறாரு. கடைசியில் சாரும் ரமேஷ் சாரும் என் தம்பியோட ஸ்டோவ் 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். மக்களுக்கு முடியுங்க நீங்கள் வாங்கி கொடுங்க. ஆனால் எனக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அவன் எந்த முயற்சியும் எடுத்துக்க மாட்டான். இது மாதிரி ஒரு 8 லட்சம் செலவு பண்ணியும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு 5 ஃபிசியோதெரபியை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். அதுக்கும் ஒத்துழைக்கல. அப்புறம் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் எனக்கே நானே ஒத்துழைக்கிற என்னால் முடியாது, நீ எதுக்கு போய் செலவு பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் அவங்ககிட்டே நான் இந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்களா சார், எனக்கு சோகம் இருக்கான், அவனுக்கு இருக்குங்க சார் இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அப்புறம் நானும் அதை வாங்கி சாப்பிட விரும்பலை நீங்கள் சொல்லும்போது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தில் கொடுத்து பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா இருந்தால் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. இந்த இடதுகை இதுக்கு மேலே வராது, வழி இருந்துருக்கு. அதனால அதை அப்புறம் வாங்கி சாப்பிட்ட பிறகு ஒரு வாரத்திலே இது கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் கால் சுகர் பாதம் மரத்த மாதிரி இருந்தது, அதுவும் சரியாயிடுச்சுங்க. கால் வலி முட்டிக்கு கீழே அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு மறுபடியும் அவனுக்கும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். படுக்கையாக இருந்தவனுக்கும் வாங்கி கொடுக்க. பேச மாட்டான், ஆனால் நல்லா தெளிவாக பேசலாம். இப்போ பேசலாம், எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறோம்னா அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். நீ காசை செலவு பண்ணி நான் எழுந்திரிச்செல்லாம் உட்கார மாட்டேன், உட்கார மாட்டேன், நீங்கள் வேணா அப்போ சாப்பிடுங்க, எனக்கு மருந்து வேணாண்டேன். இருந்தாலும் மனசு கொடுக்க முடியாமல் ஒவ்வொரு அந்த 1.5 கிராம் பாக்கெட்டுங்களா அதை முழுசாவே எனக்கு வாயில் போட்டு எழுந்திரிச்சு எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணுது, எழுந்திரிச்சு உட்காரியா. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சவர் திருச்சியில் வெள்ளல் வாங்க போயிருந்தோம். அந்த சார் நம்பரை இவர் இதில் எழுதியிருந்தார் டைரியில். அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி அது டெய்லி அவருக்கும் அனுப்பியிருக்கோம். அவருக்கு இது எங்கேருந்து ஒரு அண்ணாத்தெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். இது யாருன்னே தெரியல. இதெல்லாம் அந்த பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவர் இருந்தார், அவரால் கூப்பிட்டு அவர் கேட்டிருக்காரு. அவர் நான் இல்லைப்பா அந்த அண்ணாத்தோட நான் அவருக்கு அனுப்பவே இருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எதாச்சும் மெசேஜ் எடுத்துட்டாரு. எடுக்கும்போது அப்புறம் பேசி நான் தான் சார் இந்த வாங்க டீச்சர் வீட்டுக்காரங்களா தெரியாது இதை ரெஃபர் பண்ணாரு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார மக்கள் ரெடி ஆயிடுச்சு சார், நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். அதை ஒரு ஐடியா பிடிச்சாரு சார். உடனே அப்படிங்களா உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுங்களா டீச்சர், நான் வாங்கிக்கிறேன்னு உடனே காசை கொடுத்து ப்ராடக்டை வாங்கிட்டு எங்களுக்கு அதுக்கு உண்டான மருந்தெல்லாம் அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு அவர் 2 ஐடி போட்டார். அப்புறம் மற்றவங்கெல்லாம் இவங்க வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட ரெடியாக இருக்காங்க. அதனால கிராமங்கிறதுனால மக்கள் 6300 தான் அது பெரிய உண்டா நினைக்கிறாங்க. வாங்கிறதுக்கு டயக்ராக நாங்கள் எப்படியோ ஒரு 10-15 பேர் 13 பேரை இது பண்ணிட்டோம். சூப்பர் 13 பேர். அதில் ஒரு சொந்தக்காரர் தலையில் கேன்சர். அங்கே போய் பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் உடனே ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் 3 பேருமே டாக்டர் பிள்ளைங்க, யாரும் பக்கத்தில் இல்லை. நாங்கள் அவங்க ஒப்பீனியன் கேட்காம நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவங்க சம்மந்தி வீடு டாக்டர் எல்லாரும் அவங்க மூலமாக தெரிஞ்சு அங்கே போய் பார்த்துட்டு டாக்டர் மூலமாகவே நாங்கள் ரெடி பண்ணிடுறோம். அப்புறம் இந்த மருந்தை நாங்கள் பார்க்க போனவங்க ஒரு பாக்கெட் அப்படியே கொடுத்து கொடுத்தாரு. இந்த 6ஆக பிரித்து சாப்பிட்டு பாருங்க. அவங்க சாப்பிட்டு தூக்கமே இல்லாத நல்லா தூக்கி வந்துருச்சு, வலி போட்டுருச்சுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கேட்டிருக்காங்க. ஆனால் ஏதோ இயற்காலும் வேணவே வேண்டாம் நாங்கள் இதில் இறங்கிக்குவோம். சமூகம் காஞ்சிபுரம் போகிறேன். எந்த மகன் காரைக்கு சொந்த. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது என்னுடைய குருநாதர் டாப் லீடர் டாக்டர் பி.ஆர். சுப்ரமணியன் சார். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே இன்னைக்கு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தார் காஞ்சிபுரத்தில். நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் வந்து அந்த பணியோட ஃபஸ்ட் மீட் படிச்சது சிங்கிள் மேனாக வந்தார். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லீடர் நான் எப்படி இருக்கும் அப்படி இப்போ இருக்கிறேன், இனிமேல் இருப்பேன். அது ஒரு விஷயம். அடுத்தபடி எம்எஸ்சிடி. இந்த எம்எஸ்சி நான் இங்கே பேசுறேன்னா பேசாமல் போனால் ரொம்ப தப்பு. எம்எஸ்சி டீம் உருவாகிறப்ப 7 பேர் சார் மொத்தம். அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஜூம் மீட் நடக்கிறப்ப 7 பேர், அதில் நானும் ஒரு ஆள். இன்னைக்கு 70 பேர் 80 பேர் கம்பல்சரி அட்டன் பண்ணுறாங்க. இன்னும் அதிகமாகும். இந்த எம்எஸ்சி அந்த டாப் பில்லர்ஸ் மிஸ்டர் ரமேஷ் சார், மிஸ்டர் பிச்சமன் சார், பாலா சார், டாக்டர் மோகன் சார், இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன பவர் மார்னிங் ப்ரோக்ராம் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. மார்னிங் நடக்கும். பவர்ஃபுல்லான மார்னிங் சார். அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா புதுசாக வந்து நான் சொல்கிறேன், அன்னைக்கு டே ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் சார். பர்சனலாக சொல்கிறேன் சார், ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்கும். அந்த டே அட்டன் பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட் எப்படி சின்ன கஷ்டம் பிரச்சனை நடக்குது சார். ஏன்னு சொல்றீங்களா, அதை அட்டன் பண்ணீங்கன்னா அவர் எந்த டென்ஷனும் இருக்காது. அவருக்கு சொல்லுமா, ஓகேம்மா நீ என்ன போய் செய்யறப்போ இப்படி போகிற பிரச்சனை இது நடந்திருக்கு. எங்கள் டீமில் ஒருத்தருக்கு அதை போட்டாங்க. ஸோ அதுக்காக அன்னைக்கு நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கீங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு ப்ரோக்ராம் சார். இதை மிராக்கிள் மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பெட்டர் ஃபார் பவர் மார்னிங் சார். மிராக்கிள் மார்னிங் வேற ஒரு கம்பெனி வேற ஒரு கான்செப்ட் நடக்குது, நிறைய பேர் செஞ்சிருக்கோம். அதை அட்டன் பண்ண பார்த்தேன் சார், அதை விட சூப்பராக சார் பவர் மார்னிங். நான் சார் ரமேஷ் எங்க சார் கேட்டாரு சார், திருச்சி போங்க முஸ்லீம் பக்கத்தில் இருக்காரு சார் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸலண்டான ஒரு கம்பெனி. ஒரு பேஷண்ட்டு நம்ம காப்பாற்றணும்னா ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகும், பேஷண்ட்டும் காப்பாற்றப்படணும். அதுதான் ஒரு ப்ராப்ளம். எலிக் சர்வீஸை பொறுத்தளவுக்கு ப்ராடக்ட் மிராக்கிள் ரிசல்ட்ஸ் பிளான் அதை விட ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். சாதாரண ஆட்களோட எலிக் சர்வீஸ் ஜெயிக்கலாம் சார். சாதாரண ஆட்களோட எலிக் சர்வீஸ். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு 12-15 வருஷம் அனுபவத்தில் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு அந்த 12-15 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டேன். எந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஒன்லி ஃபார் எலிக் சர்வீஸ். அது எக்ஸாம் நான் 2 எக்ஸாம் சொல்லி முடிச்சிருக்கேன். எஸ்டி மொழியில் பிரெக்னன்சிக்காக நம்ம நிறைய பேர் கொடுத்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு மெடிக்கல் ரெப் அவர் ஃபார்மசி தனி வச்சிருக்காரு. 30 லட்சம் செலவு பண்றாரு. 30 lakhs மேலே செலவு பண்றாரு பேபிக்காக. ஸோ 15 வருஷம் மேரேஜ் ஆகி இன்னும் குழந்தை இருக்காரு. இதை கொடுக்குறப்ப பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உட்காந்து சொல்ற புரிய விஷயம் எடுத்துக்கினாரு. சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஒரு சில சீசன்ஸ் தான் தெரிஞ்சது. ஒரு 15 days கழிச்சு அவர் மீட் பண்றேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் போறத விட செகண்ட் டைம் சார் வாங்க சார் அப்படின்னு அவர் உடையாளர் வந்து என்ன கூப்பிடுறாரு, வாங்க சார் அப்படின்றாரு. அப்புறம் என் கையை பிடிச்சி ஜென்ரலா ஹலோ சொல்றதுக்கும் அந்த உள்ளங்கையை என் கையோட இறுக்கி அனுப்பிச்சிருந்தது. அதில் பல அர்த்தம் இருக்கு சார், ஓப்பனா சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. பெட்டர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றாரு. ஸோ இதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு குழந்தை 15 வயசு குழந்தை, கொஞ்சம் பிரைன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. சரியா பேச முடியாது. சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை புரிஞ்சுக்காது. எப்படி சொல்றதுன்னா 10 வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தை தான் சொல்றோம். ஒபிசிட்டி. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. நைட்டெல்லாம் அந்த குழந்தை தூங்காது. அப்படியே உட்காந்து அப்படியே என்ன சொல்ற லைட்டை போட்டு தனி மாதிரி பேசிக்கும். இப்படி ஒரு ஹேபிட்ஸ் இருந்த குழந்தை. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. எங்கேயும் பெருசா இது பண்ண முடியலன்ட்டாங்க. அவங்க மதர்கிட்ட அந்த ப்ராடக்ட் நம்ம சேர்க்கல, ரெஸ்பான்ஸ் இல்லை. திரும்ப மூவ் பண்ணணும். அப்புறம் கிடைச்சது ரிசல்ட். அவங்க என்ன எடுத்துனாங்க. இப்போ அவங்க பார்த்தானா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அந்த குழந்தை ஒபிசிட்டி, வெயிட் லாஸ் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம், நைட்டு முடிச்சிருந்த குழந்தை நல்லா தூங்குது. இப்ப நம்ம மாதிரி நார்மலா பேச அந்த பொண்ணு மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டு நார்மலா பேச அந்த பொண்ணு 15 வயசு பொண்ணு தான். பிரைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. ஸோ வேற பேர் சுகரோ, ஹார்ட், பேக் பெயின் இஷ்யூ, ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இல்லை. பிரைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த குழந்தைக்கு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவங்க மதரை எங்க கையை பிடிச்சி சார் சூப்பர் சார் அது என்ன சார் இப்போ நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. டைம் முடிச்சுக்கிறேன். ரொம்ப புதுசாக அவங்க ஒரு விஷயம் பண்ண சார். பெஸ்ட் கம்பெனி சார் எலிக் சர்வீஸ்.
choose the leader best company for electricity. So எல்லாமே கம்பெனி ஃபாலோ பண்ணிட்டு நல்ல லீடர்ஸ் இருக்காங்க, நல்ல திறமையான லீடர்ஸ் இருக்காங்க, மற்ற கம்பெனி மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால இந்த கம்பெனி நல்லா டிராவல் பண்ணுங்க, உங்க லைஃப் அடுத்த கட்டத்துல ஒரு எக்ஸ்ட்ரா லெவலில் போகும் சார், உறுதியாக நம்புங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து என்னுடைய பேர் எம் கண்ணன். நான் தொலைவு பகுதியில் டி மணி அப்படிங்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த வியாபார வாய்ப்பை பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் மாணிக்கம் சார், என்னை வழி நடத்தி கொடுத்து வழி நடத்திருக்கு மாணிக்கம் வந்து ரமேஷ் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு நவம்பர் 16ஆம் தேதி ஒரு விஷயமா ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணார். ஆனால் ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கேன், ஒரு மீட்டிங் ஒன்று, அதை மட்டும் நீங்க பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. 17 கரெக்டா விசா மேடத்தோட பணி அடிக்கடி நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதை பார்த்தேன். ஏற்கனவே 2 நாம சார் பணி முடிஞ்சிருக்கோம். எல்லாரும் புதுமையான ஒரு விஷயங்கள். அன்னைக்கு ஒரு எனக்கு இதை பிடிச்சது பாத்தீங்கன்னா, மற்ற இதில் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சொன்னா ஒரு 5-6 ப்ராடக்ட் சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்ணணும். இதுல எல்லாத்துக்கும் ஒரே இது, அதுவும் ஒரு பொட்டுக்கல்ல உடைச்சா என்ன அந்த இதுல ஒரு மிராக்கல் நடக்குங்கிற விஷயத்தை அந்த மேடம் தெளிவா சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து ஃப்ரைடே செக்ஷுவல் குழந்தைகளா இருக்கிற அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணேன். அடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல். இது 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார் நல்ல விஷயத்தை எனக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க சொல்லி சார் கான்டாக்ட் பண்ணுவேன். நவம்பர் 26ஆம் தேதி சார் சொல்லி அமௌண்ட் அனுப்பி இந்த ஜாயின் பண்ணி இன்னைக்கு நான் நிறைய பேர் ஒரு 15 பேர் பக்கம் ரெஃபர் பண்ணி இந்த சில்வர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து வாய்ப்பு கொடுத்த ஒரு நபர் இங்க வந்திருக்காரு. அவர் பாலகிருஷ்ணன் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தேன். என் மேல இருக்க நம்பிக்கையை வச்சு அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தாரு. அவரு கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் திருச்சியில தெரியும், ஜிவிஎல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போக சொல்றாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. வீட்டுக்கு போக சொன்னவங்களுக்கு சார் மூலியமா ரெஃபர் பண்ணி கொடுத்து டிவி மூலியமா அதோட என்ன கூட்டிட்டு போக சொல்ல 3 மாசமா எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 60 நாள் ஆச்சு இன்னும் எடுத்துருக்காங்க. 4 பாக்ஸ் நல்லா இருக்கிறதுனால அவங்க பொண்ணு இதுல ஐடி பண்ணி அவங்க நீங்க ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் நம்ம எலிக்சர் மிக்ஸ். இந்த வாய்ப்பு வந்து எல்லாமே இருக்கு. எல்லாம் சாதாரண எலிக்சர் நடத்த வேண்டாம், எல்லாம் சாதாரண நினைக்காம இது ஒரு பிசினஸ், இதுல நம்ம வாழ்க்கை மாறும் நினைச்சு சக்சஸ் பண்ணதான் இதுல சில்வர். அதனால எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமா எல்லாரும் நல்ல பொருளாதார வீழ்ச்சியா நல்லா சந்தோஷமா இருக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, தெரியுதுங்க சார், எத்தனை பேர் தூங்குறீங்க, எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இது வந்து பவர் மார்னிங் அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் தெரியும். எம்எஸ்டி சுமலதா நான் என்னைய இப்படிதான் நம்ம டீம் என்னைய ஒரு இன்சியல 3ஆ போட்டு எம்எஸ்டி சுமலதா அப்படின்னு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. இன்னைக்கு இந்த டீம் கிளாப் பண்ணுங்க சார், எல்லாருக்கும் கை தட்ட சொல்றேன். நான் சென்னையில இருந்து வரேன் சார். என்னைய டீம் வந்து இவ்வளவு அழகா எனக்கு எப்பயுமே அந்த ஸ்டார்டிங்லயே மைக்கு கொடுத்து என்னை அழகு பார்த்திருக்கு. அதுக்கு பெரிய நன்றி எம்எஸ்டி டீம். தேங்க்யூ. ஆமாங்க சார், எங்க டீம் நம்ம டீம். இதுல எனக்கு என்னுடைய சிஸ்டர் செல்வகுமாரி அவங்க தான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் தான் எடுத்துக்கிட்டேன், செல்ஃப் யூஸ் பண்ணேன். சின்ன சின்ன பெயின் ப்ராப்ளத்துக்காக எடுத்துக்கிட்டேன். ஒரு 15 டேஸ்ல சார். உண்மை சொல்லுங்க, பெரிய பெயினா சின்ன பெயினா? சின்ன பெயின் சார். சின்ன பெயினுக்கு இதுக்கெல்லாம் எடுக்கணுமான்னு யோசிச்சேன். ஆமாங்க சார், சின்ன பெயின் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு 10 டேஸ் 15 டேஸ்ல இதெல்லாம் சரியாகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா போறது எதுக்கு அப்படி அந்த மாதிரி சின்ன ஒரு பேக் பெயின் தான். ஜஸ்ட் அதை ஒரு டேப்லெட் போட்டு ஓட்டிட்டு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த தலைவலி, பெரிய தலைவலி ரெகுலரா தைலத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெயின் எல்லாம் இல்லாம ஒரு 10-15 டேஸ்ல டெஸ்டிமோனியல் கம்பெனி டீம்ல நான் மீட்டிங்ல நான் அட்டெண்ட் பண்ணேன். நிஷா மேம் கிட்ட அவங்க நம்ம டீம் மாதிரியே அவங்க ரொம்ப அழகா என்னைய என்கரேஜ் பண்ணி என்னை இந்த அச்சீவர் லிஸ்ட்ல கொண்டு வந்து என் நேம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நான் எனக்கு அடுத்தது செல்வகுமாரி அக்காவுக்கு எப்படி நன்றி சொல்லணும், அதே மாதிரி ரமேஷ் சார் அவங்களுக்கு அப்ளைன், நம்மளுடைய அப்ளைன் வந்து ரமேஷ் சார், விஜயமுத்து சார், டாக்டர் மோகன் சார்,
இந்த ஈஸியா ரிச்சிலியா கேட்டிக்குவா இந்த ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் நேம் வரதுக்கு நாங்க 3 நாள் சிரமப்பட்டோம். ஏதேதோ உதாரணங்களை கொடுத்து இன்னைக்கு 12 இன்கிரீடியன்டும் அசால்ட்டா அதோட பேரோடைய அதோட நன்மைகளையும் சொல்ல எங்களுக்கு ட்ரெயின் பண்ண மோகன் சார் ரொம்ப நன்றி. சுப்பிரமணியன் சார், டாக்டர் சுப்பிரமணியன் சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நாங்க என்ன பண்ணோம் பண்ணல தெரியல, ஆனா எங்களை எப்பயுமே அழகு பாக்குறாங்க. மீட்டிங்ல கொண்டு வந்து செலவு பண்ணி எல்லாமே என்கரேஜ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு அதாவது அதிருப்தி எதுவும் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம டீமுக்கு ரொம்ப நன்றி. உங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுற டீம். தேங்க்யூ சார். எல்லா அச்சுவலுக்கும் ஒரு பெரிய பாராட்டு தெரிஞ்சதுதான் ஒரு போட்டோ எடுக்கணும்.